ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எது? சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எது? விடை நேமிநாதம். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? விடை வள்ளலார் பாரதியார். காலங்காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனவற்றுள் தேர்ந்தெடுக. விடை வினைத்தொகை. வெனீரீ என்பது டேஸ் அளபெடை. விடை சொல்லிசை. சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. விடை தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு. கருணாநிதி முதலியோர் ஆவார். விடைக்கேற்ற வினா அமைக்க. விடை மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நாவர் யாவர்? எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிக்க. ஐயோ, முள் குத்தி விட்டதே, இது எவ்வகை வாக்கியம்? விடை உணர்ச்சி தொடர். கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். இன்மையின் இன்னாதியனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை இன்மையின் இன்மையே. சக மக்கள் ஒன்றென்பது துணர்வதற்கும் இனிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயைபு அமைந்த சொற்கள் யாது? விடை உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். தீயொழுக்கம் கானல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் யாது? இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. உவமைத் தொடரில் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் அமைந்தது. விடை தெளிவான சீரான பேச்சு. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக. விளக்கு. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் என்ன? விடை தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது என்ன? விடை வினையால் அணையும் பெயர். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று தேர்ந்தெடுக.
விடை வளர்த்தார். வந்தனன் இச்சொல்லில் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக. விடை வா. பரப்புமின் இச்சொல்லின் வினையடி தேர்ந்தெடுக. பரப்புமின் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடுக. விடை பரப்பு. தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல்? விடை இடப்பெயர்ச்சொல். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது என்ன? விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது என்ன? காலப்பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம். விடை திருவரங்கம். நுண் துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? விடை சம்பந்தர். தமிழ் இலக்கியத்தின் முதலாக தாலாட்டு பாடியவர் யார்? தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் யார்? பெரியாழ்வார். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பண்ணத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எது? விடை தொல்காப்பியம். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் யார்? விடை அழகிய சொக்கநாத பிள்ளை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது? விடை மனோன்மணியம். இது பொறுப்பதில்லை தம்பி எறிதல் கொண்டு வா கதிரை வைத்திருந்தால் அண்ணன் கையை எறிந்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதம் கூறுபவன் யார்? வீமன். சரியான இணையை தேர்ந்தெடுக. விடை முகில் சொரிதல். வாயில் இலக்கியம் என்றழைக்கப்படும் நூல் வகை. விடை தூது. நஞ்சிலைவேல் கொக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு எது? விடை சேரநாடு. குலசேகராழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தம் எந்த தொகுப்பில் உள்ளது? விடை 1000.
அருண்மொழித்தேவன் என்ற இயற்பெயருடையவர் யார்? சேக்கிழார். ஊனமில் ஊக்கமும் ஒளிசேர காய்ந்தனள் தீனுனுஞ் செல்வமே பழுந்த சேனகர். இதில் தீன் என்பதன் பொருள் என்ன? விடை மார்க்கம். மதுரை காண்டம், கூற்ற காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருவிளையாடற் புராணம். கோவலன் தன் மீது இலள் என்று யாரை குறிப்பிடுகிறான்? கோவலன் தன் தீது இலன் என்று யாரை குறிப்பிடுகிறான்? விடை மாதவி. உரைப்பாட்டு மடை என்று தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யார்? விடை இளங்கோவடிகள். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? உலக உயிர்களுக்கு விடை அறம். சரியான இணையை தேர்வு செய்க. விடை நொடை விலை. பேரண்டத் தோற்றம் குறித்து அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? விடை பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? முல்லைப்பாட்டு. கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். கங்கை படலம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? பாரதியார். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் எது? விடை சுந்தர காண்டம். ஏலாதி எந்த நூல் வகையைச் சார்ந்தது? விடை பதினெண்கீழ்க்கணக்கு. மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள் எவை? விடை திரிகடுகம் ஏலாதி. மன்னர்க்கு தன் தேசம் அல்லா சிறப்பிலை கற்றோர்க்கு சென்றட இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது?
விடை மூதுரை. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை வீரமாமுனிவர். பெரியாரை பேணித்தமராகக் கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் என்ன? விடை துணை. கிடைத்ததற்குரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது எது? விடை பெரியாரை துணை கொளல்.